ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் பொது தமிழ் பாடப்பிரிவுலேருந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள். இதில் புக் ப்ரூஃப் வந்து நான் என்னென்னு மென்ஷன் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். சில இதுக்கு நான் புக் ப்ரூஃபை எடுத்து காட்டுறேன். அது எங்கெல்லாம் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, நெல் போல் தொடர்ந்தான். இது வந்து வினை உவமை. எதனால் இது வந்து வினை உவமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 11th புது புக்கில் 127ஆம் பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது புலி போல் பாய்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. புலி போல் பாய்ந்தான் அப்படின்னா அது வந்து ஒரு தொழிலை குறிக்குது. புலி போல் என்ன பண்ணால் பாய்ந்தான்றது ஒரு தொழில். ஸோ அந்த மாதிரி தொழிலுக்காக ஒரு உவமையை வந்து கூறுறோம். தொழிலுக்காண்டி ஒரு புலியை வந்து நம்ம உவமையாக வந்து வச்சு கொடுக்குறோம். ஸோ அதனால என்னென்னா பாய்ந்தான் அப்படின்றது வந்து ஒரு தொழில் உவமையை குறிக்குது. அது மாதிரி நிழல் போல் தொடர்ந்தான் அப்படின்றது வந்து ஒரு தொழில். ஸோ நிழல் போல் தொடர்ந்தான் அப்படின்றது வினை உவமையில் வரும். இதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா 11th புது புக்கில் 127ஆம் பக்கத்தில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் வந்து டேரெக்டாகவே அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நிழல் போல் தொடர்ந்தான் அப்படின்றது எந்த ஓமை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே புக் பேக்கில் 11th கொடுத்துருப்பாங்க. அடுத்து 102வது கொஸ்டின் என்னென்னா, எடுப்பார் கைப்பிள்ளை. இதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். இது எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 122ஆம் பக்கத்தில் இருக்குது. அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிறவினை. 9th நியூ புக்கில் 20ஆம் பக்கத்தில் வந்து இதுக்கான விடை இருக்குது. பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில். டேரக்ட் கொஸ்டின் தான், இது வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணி எதுவும் கேட்கல. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, இது எந்த வகை வினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா கொடை வினா. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 96 வந்து இருக்குது. வினா விடை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை வந்து எப்படி கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கொடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே இருக்கும். டைரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டவே எடுத்து கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா உணர்த்தினன் அப்படின்றது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா கம்பராமாயணம் டாப்பிக்லேருந்து கேட்டிருப்பாங்க. தன்மை ஒருமை வினைமுற்று. இது வந்து 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பக்கம் 63 இருக்கும். இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. உணர்த்தினன் தன்மை ஒருமை வினைமுற்று. இது வந்து டைரெக்டாக கம்பராமாயணம் அப்படின்ற தலைப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். எக்ஸாக்டாக இதே இருக்கும். 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 81 இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அது அப்படியே கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. இதுக்கு ஆன்சர் என்னென்னா டி. இது வந்து நியூ புக்கில் 8th நியூ புக்கில் 43ஆம் பக்கத்தில் டேரெக்டாக இருக்கும். அதுவும் வந்து மனப்பாட பாடப்பகுதியாக இருக்கும். ஸ்டார் போட்டிருப்பாங்க. அடுத்து அகர வரிசை. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டிஎன்பிசிலேருந்து அப்படியே டேரெக்டாக கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இது 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 32ல் டேம் 2 இருக்கு இல்லையா, அங்கே வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அகர வரிசைப்படுத்தி எழுதுகானே கொடுத்துருப்பாங்க. அதவே தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இது கூட ப்ரூஃப் பார்ப்போம் இருங்க. அகர வரிசைப்படுத்துதல்னு டேரெக்டாக கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்லேருந்தே அவங்க எடுத்து அதை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து இன்னொரு கொஸ்டினும் ஒரு அகர வரிசைப்படுத்துதல், அதுவுமே டேரெக்டாக புக்கிலேருந்தே எடுத்து தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து வேர்ச்சொல் கண்டறிதல். 9 இது வந்து 9 தான் விடை. இது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியலை. வேர்ச்சொலுக்கு வந்து 9 தான் விடை. அடுத்து வந்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. இது எங்கே இருக்குன்னா, அதாவது 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 153 இருக்கும். ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி 2 கொஸ்டின் வந்துருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி 2 கொஸ்டினுமே எங்கே இருந்திருக்குன்னா 7th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 40 இருக்குது. இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அதுலேருந்து டேரெக்டாக கேட்குறாங்க. வருஷம் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்றது. இது எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 200 இருக்குது. அடுத்து பிழையான இணையை கண்டறிய. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு 10th ஓல்டு புக்கில் 122 பேஜ் நம்பர் 122 இருக்குது. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி. இது எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 148. அடுத்து தவறான இணையை கண்டறிய. இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா முரணி அப்படின்னா மாறுபட்டு அப்படின்றது தான் பொருள். இது வந்து உடன்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 50 இருக்குது. எந்த தலைப்பு கீழே இருக்குன்னா சீரா புராணம் அப்படின்ற தலைப்பு கீழே இருக்குது. இதுக்கும் ப்ரூஃப் பார்த்துருவோம்.
இதாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து முரணி அப்படின்னா மாறுபட்டு, பன்னகம்னா பாம்பு, கெந்தம்னா பற்கள். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நகம்னா மலை, இதெல்லாம் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்து முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நாலடியார், வெற்றி வேர்க்கை. இந்த வாட்டி அட்வான்ஸ் தமிழ்லேருந்து மட்டுமே ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அட்வான்ஸ் தமிழ்லேருந்து சொல்லணும். அதுவும் பழைய சிறப்பு தமிழ்லேருந்தே ஒரு 6 கேள்வி கிட்ட வந்திருக்கு. இதையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே இருக்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துகளில் இங்கே ஆப்ஷன் வந்து நமக்கு இது ரெண்டும் முல்லைப்பாட்டும் வெற்றி வேர்க்கையும் நாலடியாரும் நமக்கு வந்து புது புக்கில் இருக்குது. ஸோ அதனால வந்து இதை பார்க்குறப்ப நம்ம வந்து ஓகே மேட்ச் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிடுவோம். சப்போஸ் அந்த 2 கொஸ்டினுக்கும் இங்கே கீழே ஆன்சர் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அப்போ தான் சிக்கல் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம தெளிவாக கரெக்டாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இதுவுமே அட்வான்ஸ் தமிழ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. எங்கன்னா 11th அட்வான்ஸ் தமிழ் புக்லேருந்து பேஜ் நம்பர் 257, 259 இது 2 இடத்துலையும் வந்து முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை ரெண்டுமே இருக்குது. அதுக்கான வேறு பெயர்களும் கொடுத்துருக்காங்க. அது ப்ரூஃப் பார்த்துருவோம். ஸோ முல்லைப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சாற்று படையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாகவே நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. தெரியாத கேள்விகள் நிறையா இருக்குது. அதையுமே இங்கேருந்து கேட்கலாம். ஜிஎன்பிசிலேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த வாட்டி படிக்கிறப்ப தெளிவாக படிக்க முடியும். நம்ம இந்த வாட்டி கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து வேறு இடத்துல இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். நிறையா நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும். சில இதுக்கு 4 இடத்துல 5 இடத்துல கூட ஒரே ஆன்சர் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து எடுத்திருக்காங்க அந்த கொஸ்டின் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வாட்டி படிக்கிறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா முல்லைப்பாட்டும் பட்டினப்பாலை ரெண்டுமே ஒரே டாப்பிக்குள்ளே இருக்குது. அந்த ஒரே டாப்பிக்லேருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க. எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா பழைய சிறப்பு தமிழ் புத்தகம் 11ஆம் வகுப்பில் 257ஆம் பக்கத்துலையும் 259ஆம் பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து முதல் 2 கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தெரியலை எனக்கு. நார்மலாக இந்த கொஸ்டின் வந்து பன்மொழி புலவர் வந்து அப்பாதுரையார், சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. இது வந்து 10ஆம் வகுப்பு 7 மற்றும் 14ஆம் பக்கத்தில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் பார்த்தீங்கனாலே இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தமிழ் உரையில் குறிப்பிட்டவர். முதல்ல குறிப்பிட்டவரும் அவராக தான் இருப்பார். மயிலேநாதர். இவர் எங்கே இருக்காருன்னா 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 149 இருக்குது. அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 3. இது வந்து ஓல்டு புக்லேயும் இருக்குது 9th. ஸோ எதுலேருந்து வேணால் கேட்டுக்கலாம். நம்ம நியூ புக்கு எடுத்துக்கலாம். ஓல்டு புக்லேருந்து இது கேட்டுக்கலாம். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். இது 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 155 ரெட் மார்க்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே எப்படி கேட்பாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருக்க கொஸ்டினே அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் அதை படிக்கிறப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி கொடுக்குற ஒரு கொஸ்டின்னா அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க எப்பயுமே. இந்த கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க. தேவதுந்துவி இது எங்கே இருக்குன்னா எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்றது இதுவுமே ஹைலைட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. தேவராட்டம்குள்ளது தேவராட்டத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 129 இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பேரறிஞர் அண்ணா. இது எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 94 இருக்குது. இது வந்து கடிதம் எழுதுனதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி. இது வந்து கற்றாழை. இது எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக் டேம் 2 இருக்குது. பேஜ் நம்பர் 80 இருக்குது. அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இது வந்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 128 இருக்குது. இது எல்லாமே பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எப்போயுமே அட்வான்ஸ் தமிழாக இருக்கட்டும் எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். இது எங்கே இருக்குன்னா எவ்வூருக்கு பொருந்தும்னா மதுரைக்கு தான் ஆலவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா 7th ஓல்டு புக்கில் டேம் 2 பேஜ் நம்பர் 24 இருக்குது. ஆனால் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். மதுரை தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அதில் தான் இருக்கும். அடுத்து வாய்ப்பூடு சட்டம் யாருக்கு போட்டால் முத்துராமலிங்க தேவர். இது நியூ புக்கில் இருக்கும். 7th நியூ புக்கில் டேம் 1 பேஜ் நம்பர் 59 இருக்குது. அடுத்து இன்று நாம் உணர்கின்றோம். இது வந்து ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருப்பாங்க. இன்றுன்னு வராது, ஒன்றுன்னு தான் வரும். ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி அப்படின்னு சொல்லுவார் அவர். அண்ணா சொல்லியிருப்பார். அதை வந்து கொஸ்டினே தப்பு. இன்று நான் வராது, ஒன்று நாம் தான் வரும். இந்த கொஸ்டின் இது ஆக்சுவலாக இதெல்லாம் கேட்கவே கூடாது. இருந்தாலும் வந்து கேட்குறாங்க. சரி ஓகே. இது வந்து அண்ணா எழுதியிருப்பார். 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 94 இருக்குது. பார்த்துக்கோங்க.
சென்ட்ரியூ லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். இது 9th நியூ புக்கில் ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 9 இருக்குது. பாவலர் மணி அப்படின்ற பட்டம் வந்து எந்த கவிஞருக்கு வழங்கப்பட்டதுன்னா வாணிதாசனுக்கு. இது வந்து 8th நியூ புக்கில் 25 இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 8th நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அதுலேருந்து கேட்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த கொஷின் வந்து இதில் 8th கேட்டிருக்கலாம், மேபி ஓல்டு புக்கிலேருந்தும் கேட்டிருக்கலாம். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட அதெல்லாம் இது எங்கே இருக்குன்னா 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. ஆனந்தரங்க நாட்குறிப்பு வந்து இல்லைன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க சிலபஸில். பட் இருந்தாலும் அது வந்து கேட்டிருக்காங்க. படிக்கிற நியூ புக்கு பொறுத்தளவுக்கு படிக்கிறப்ப நீங்கள் சிலபஸ்ன்ற ஓரியன்டாகவே பார்க்கக்கூடாது. நியூ புக்கில் 6th to 12th வரை இருக்க ஒரு நியூ புக் படிக்கிறீங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்காதீங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஏன் அப்படின்னா போன வாட்டி ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சது இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நியூ புக் வந்து ஃபுல்லாகவே படிச்சுருங்க, சிலபஸ் வைஸ்ன்னு பார்க்காதீங்க. ஃபுல்லாகவே 6th to 12th வரை இருக்க எல்லா புக்கையும் படிச்சிருங்க. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? அறம். இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 206 இருக்கும். ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். இதுவும் 8th நியூ புக்கில் 188 இருக்கும். ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. இது எங்கே இருக்குன்னா 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 30 இருக்குது. விடை வந்து தொழிற்பெயர். பட் இது 11th ஓல்டு புக்லேயும் இருக்குது, 11th அட்வான்ஸ் தமிழ்லேயும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ் தமிழ்லேருந்தும் கேட்டிருக்கலாம், நியூ புக்லேருந்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்கலாம். 11th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 30 இருக்குது. அட்வான்ஸ் தமிழ்லேயும் திருக்குறளில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து திருக்குறளில் தான் இருக்கும். அடுத்து திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். வன்மையில் எல்லாம் தலை தான் ஆன்சரு. 10th ஓல்டு புக்கில் 149 பக்கத்தில் இருக்கும். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எதுனா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை கேட்டதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து 10th நியூ புக்கில் அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயண டாபிக்குள்ளே பேஜ் நம்பர் 138 கொடுத்துருப்பாங்க. பின்வரும் பாடல்கள் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்திருக்க. இது எங்கே இருக்குன்னா 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123 இருக்குது. படிமம் அப்படின்ற தலைப்பு கீழே வந்திருக்கும். ஒவ்வொரு படிமத்துக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அகநானூர்லேருந்து கொடுத்த எடுத்துக்காட்டு. இது கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. இது எங்கே இருக்குன்னா 12th அட்வான்ஸ் தமிழில் ஓல்டு, சரிங்களா, பழைய பாட புத்தகம் தான். சிறப்பு தமிழ் 12ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 39 இருக்குது. சோழன் நல்லூர் திறன். இதை வேணால் பார்த்துருவோம். கலித்தொகை அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு கலித்தொகையில் இருக்க ஒவ்வொரு திணையும் யார் பாடினா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் முல்லைக்குரியது வந்து சோழன் நல்லூர் திறன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன? தலைப்பாகை. இது வந்து 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 65 கொடுத்துருப்பாங்க. சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. யாருன்னா அபுல் காசிம். ஓல்டு புக்கு 10th 179 பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆசிரியர் குறிப்பில் இருக்கும். 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்பட்டது செய்யுள். இது என்ன செய்யுள் வகை? கன்னியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா எதுகை, 2 அடி உள்ள எதுகையால் தொடுக்கப்பட்டது தான் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 11 இருக்கும். இதுவும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான். மோஸ்ட்லி பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 143வது கேள்வி என்னென்னா பொறுத்துக. ஸோ இந்த கொஷின் 9th ஓல்டு புக்கு டேம் 2லேருந்து பேஜ் நம்பர் 38. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி கேட்டிருக்கலாம்னா நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா விசும்பு அப்படின்னா வானம் நியூ புக்கில் இருக்குது, துளை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது அப்படின்னு அப்படி நினச்சிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம கொஸ்டின் எப்பயும் பார்க்குறப்ப அனலைஸ் பண்ணுறப்ப எப்படி அவங்க எந்த வியூவில் எடுத்திருப்பாங்க அப்படின்ற பார்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதே இதில் தான் இது எங்கே இருக்குன்னா முத்தொள்ளாயிரம் அப்படின்ற டாப்பிக்கில் 9th ஓல்டு புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 38 அப்படியே டேரெக்டாக அந்த பொறுத்துக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீர்த்தனை. இது வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியம். இது எங்கே இருக்குன்னா 11th அட்வான்ஸ் தமிழில் நியூ புக்கில் இருக்குது. பழைய புக்கில் புது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 19 இருக்குது. தெம்மாங்கு பிரித்தது. தெம்மாங்கு இது வந்து தென் கூட்டல் பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் அந்த 9th புக்கில் இருக்குது. எந்த இடத்துலனா 2018 எடிஷனில் பேஜ் நம்பர் 160 இருக்குது. அதாவது 2018 புது புக் வந்து லான்ச் பண்ணப்போ அந்த 9th மட்டும் வந்து ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு புக் விட்டுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை கொஸ்டின் எடுத்தவங்க இதுலேருந்து தான் பார்த்து அந்த எக்ஸாக்டாக அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது.
சில புக்கில் தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இது 2ல் எது வேணால் ஆன்சராக இருக்கலாம். இது கொஞ்சம் டவுட்டு தான். பட் அவங்க எடுத்த கொஸ்டின் இந்த புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்தர் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சித்தர்கள் பற்றி எங்கே இருக்குன்னா 11th அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் இருக்குது. இதில் வந்து பேஜ் நம்பர் 17ல் வந்து இடைக்காட்டு சித்தர், குதம்பை சித்தர் இவங்களை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ அது ப்ரூஃப் பார்த்துருவோம். இங்கே கொடுத்துருக்காங்க இடைக்காட்டு சித்தர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவரோட பாடல் இருக்குது. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட என்னென்னா குதம்பை சித்தரோட பாடல் பற்றியும் கேட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லியிருப்பார். திருப்பல்லாண்டு பாடியவர் அப்படின்ற கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 12th அட்வான்ஸ் தமிழில் நியூ புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும். டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. திருப்பல்லாண்டு அப்படின்றத வந்து யார் சொல்லி பாடியிருப்பாங்கன்னா பெரியாழ்வார் வந்து பாடியிருப்பார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் இப்படின்ற பேர் வேறு பேர்கள் கொண்டவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இது 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 155ல் இருக்குது. அடுத்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் இந்நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னது யாருன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 169ல் இருக்குது. திருமூலர் வந்து சொல்லியிருப்பார். தமிழ் 3000 அப்படின்றது தான் திருமந்திரம் அப்படின்றது தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த நூலோட வேறு பேரை கொடுத்து அது வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து காரியை கற்று கவி பாடுவதிலும் பேரியை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் இருக்கும்னா 11வது அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 136ல் இருக்கும். இதுவும் செக் பண்ணிடுவோம். இருக்கு பாருங்கள். காரியை கற்று கவி பாடுவதிலும் பேரியை கொட்டி பிழைப்பது மேல். இதுக்கு அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாப்பெருங்கல காரிகையும் பெருமையையும் அதன் யாப்பை கற்பதின் கடினத்தையும் கொடுத்துருக்காங்க. அதான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் அரிது. அப்படி நம்ம வந்து கஷ்டமானதுன்னு என்னது செய்தது கஷ்டம் அப்படின்னா ரேராக தான் அர்த்தம். யாராவது அந்த கவிதை எழுதுறது வந்து கஷ்டமான விஷயம்னா எழுதுறவங்களும் ரேராக தான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி தேர்வு செய்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே இருக்குன்னா 12th அட்வான்ஸ் தமிழில் ஓல்டு புக் நல்லா பார்த்துக்கோங்க. சிறப்பு தமிழில் பழைய புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. 249வது பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இது எங்கே அப்படி இருக்குன்னா புக் பேக்கில் இந்த 4 ஆப்ஷனோடையுமே இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனோடையுமே புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிடுவோம். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி எதுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே இதே கேள்வி எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷனுமே மாறாமலே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியாக நாளும் கிழமையும் நலிந்தோர் கிளைன்றது. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி ஆகுபெயர்னு என்னென்னா ஒன்றன் பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேற ஒரு பொருளை குறிக்கிறது தான் ஆகுபெயர். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு வளையுமான்றது 5ன்றது ஏஜை குறிக்குது. இங்கே ஏஜ்னு சொல்லலை, 5 வயதில்னு சொல்லலை. ஸோ அப்போ என்னென்னா இது ஆகுபெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஸோ 4ன்றது நாலடியார், 2ன்றது திருக்குறள். ஸோ நேரடியாக வந்து சொல்லலை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆளும் வேலுன்றது இப்போ ஆளும் வேலும் பல்லுக்குருதினா ஆலமரமும் வேப்ப மரமும் பல்லுக்குருதி இல்லை. ஆலங்குச்சியும் வேப்பங்குச்சியும் தான் பல்லுக்குருதி. ஸோ அதை தான் அந்த குச்சி, அதாவது குச்சிக்கு வந்து சினை ஆகுபெயர்னு சொல்லலாம். அந்த சினைக்கு வந்து ஆகி வருவதனால் சினை ஆகுபெயர்னு சொல்லலாம். இப்போ நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்றது மட்டும்தான். அதாவது நலிந்தோர்னு யாரை சொல்லுவாங்கன்னா கஷ்டப்படுறவங்க. நலிந்தோர்னா கஷ்டப்படுறவங்க. ஏழ்மைன்னு சொல்ல முடியாது. ஏழ்மையில் இருக்கவங்க நலிந்தோர்னு சொல்லுவாங்க. ஏழ்மையிலே கஷ்டப்படுவாங்கள்ல, வசதியாக இருந்தாலுமே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கஷ்டப்படுறவங்களை குறிக்கிறது தான் நலிந்தோர்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நாளும் கிழமையும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்ய போகிறாங்கன்னா அதில் வந்து இந்த நாள் அந்த நாள்ன்றது கஷ்டப்படுறவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாளும் கிழமைன்றது டேவாக தான் குறிக்குது. ஸோ அதனால் இதில் வந்து எந்த ஒரு பொருளுமே மறைஞ்சு வராதனால எனக்கு தெரிஞ்ச இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் அஃபீஷியல் கீ வரட்டும். அடுத்து பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இங்கே 2வது எழுத்து ஒன்றி வருவது எது? பன்னரும்னு ஒன்றி வருது, நன்னலம்னு ஒன்றி வருது. ஸோ 1 and 3 அப்போ 1 3 கரெக்டாக இருக்குன்னா பொழிப்பு எதுகை தான் வரும். இது 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 77ல் வந்து கொடுத்துருப்பாங்க. செய்வினை தொடர் 10ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் 123ஆம் பக்கம் இருக்குது. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். இது வந்து தன்வினை. இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 29ல் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாகவே இருக்கும். மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். பட் கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நமக்கு புக்கில் எப்படி இருக்குன்னா 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 20ல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நனையவில்லைன்றது என்ன அர்த்தம்? எதிர்மறையான ஒரு விஷயம். இப்போ மலையில் நனைந்தேன்னா அது வந்து உடன்பட்டு பண்ணுறது. நனையவில்லைன்றது வந்து எதிர்மறை தான். ஏன்னா அது ஆப்போசிட்டாக சொல்கிறேன். நனைந்ததுக்கு பதில் நனையலை அப்படின்றோம்.
அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நினையாமல் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் மாறா எதிர்மறை தொடர். புரியுதுங்களா? பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் அப்படின்றதான் இதுக்கான விடை. ஸோ இதான் 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்குது. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேமாங்கனி புளிமாங்காய். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுமே நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த கொஸ்டின் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 9th புக்கில் இது இருக்குது நியூ புக்கில், ஸோ அங்கேருந்து தான் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டினை வந்து சொல்கிறாங்க. எப்பயுமே அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கிலேருந்து அவங்க கேட்குறாங்கன்னா அதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம நியூ புக்குன்னு நினச்சி படிச்சுட்டு போனோம்னா அடுத்த வாட்டி நமக்கு தெரியாத கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம ஓல்டு புக் சரியாக படிக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போயுமே நிறைய பேர் என்ன பார்த்துருப்பாங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து பழைய பாட புத்தகத்தில் புது சிறப்பு தமிழில் பழைய சிறப்பு தமிழ் புத்தகம் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்டிருப்பாங்கன்னு. ஆக்சுவலாக அதுலேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 6 கொஸ்டின் நான் முடிச்சதுக்கப்புறம் அதை கரெக்டாக வந்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறேன், டெலகிராமில் செக் பண்ணிக்கோங்க. 6 கொஸ்டின் கிட்ட வந்து பழைய சிறப்பு தமிழில் மட்டுமே கேட்டிருக்காங்க. புது சிறப்பு தமிழில் ஒரு 8 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 சேர்த்து வந்து ஒரு 14-15 கொஸ்டின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சிறப்பு தமிழில் மட்டுமே. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாக்டாக அதுலேருந்து புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு இது வந்து 9th புக்லேருந்து கேட்கவில்லை. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 256 வந்து இருக்குது. இதையுமே நான் எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 12th ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில். சரிங்களா? 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம் சிறப்பு தமிழில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா புக் பேக்கில் வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு இதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த கொஸ்டின் ஆப்ஷன் மாறாமல் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சொல்லின் வகையை கண்டறிய வெண்மை. இது எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 18 இருக்குது. இதுவுமே டேரக்ட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் என்னன்னா வண்ண பண்பு பெயர். இங்கே பாருங்கள், வெண்மை அப்படின்றது நிறப்பண்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நிறப்பண்பு அப்படின்றது நிறப்பண்பு பெயரில் வரும். இது வந்து நிறம் அப்படின்னா என்னென்னா வண்ணம். ஸோ அதனால் அவங்க வந்து வண்ணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. இது எங்கே இருக்குன்னா 12th அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 240 இருக்குது. இதையும் வேணால் பார்த்துருவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 240 வந்து சிந்தடி என்னும் முச்சீரடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சி விருத்தம் எனப்படும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 144 இருக்குது. இதுவுமே ஒரு மொழித்திறன் பயிற்சியில் டேரக்ட் கொஸ்டின் தான். அகர வரிசைப்படி எழுதுகன்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 அகர வரிசை கேட்ட கொஸ்டினுமே டேரெக்டாக புக்கில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. வினையச்சம் கண்டறிக. இதுக்கு வந்து என்னென்னா ஓடி பேஜ் இது வந்து பேஜ் நம்பர் 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 52 இருக்குது. 9th நியூ புக்கில் வல்லினம் மிகும் இடங்களில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் ஒரு செக் பண்ணிக்கோங்க. வினைமுற்றை தேர்வு செய்க. வான்ற வினைமுற்றை வந்தான் அப்படின்றது இதுவுமே 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 52. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஓடி அப்படின்றது வந்து ஏன் நான் வந்து ஓல்டு புக்குன்னு எடுத்திருக்கேன்னா நியூ புக் எடுக்கலை அப்படின்னா அவங்க இந்த செகண்ட் கொஸ்டின் வந்தான் இருக்கு இல்லையா, அந்த வந்தான் எடுத்த வினைமுற்று பக்கத்துலேயே தான் அதுவும் இருக்கும். அதனால அவங்க அதை தான் எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த பாசிபிலிட்டிஸ் எது அதிகமாக இருக்கும் அந்த கொஸ்டின் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கடைசியில் வந்து எந்தெந்த பாடப்பிரிவுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறப்ப தப்பான ஒரு அனலைஸ் வரக்கூடாதுன்றக்காண்டி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நியூ புக்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வல்லின மிகும் இடங்களில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மாறி இது வந்து எந்த ஒலி வேறுபாடு படி எந்த பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 189 மாறி அப்படின்னா மலைன்னு கொடுத்துருப்பாங்க. 7th புக்லேயுமே இருக்கும். எதில் வேணால் நிறைய இதில் வந்து மாறின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒலி வேறுபாடு வந்து சரியான விடையை தேர்வு செய்ய. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு அலை அப்படின்னா புற்று, கலைனா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இலைத்தல். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சரு 3241 ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஸோ இது எங்கே இருக்குன்னு ஆன்சர் வந்து 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 115 இருக்குது. இதையும் செக் பண்ணிடுவோம். 4 ஒன்வர்டுமே இதில் என்ன கேட்டிருக்காங்க. 4மே அலை, புற்று, இலை, இலைத்தல், கலை, நீக்கு, தலை, விலங்கு. சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இது வந்து பேராளர் தான் கரெக்டான ஆன்சர். இதுவும் எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 150 இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அது புக் பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே ஆங்கில சொல் தான் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை
எழுதுக. அறைனா அறைந்தவர். இது எங்கே இருக்குன்னா இதுதான் நேரடியாக கொடுக்கல. ஏன்னா அறைந்தவர்னு ஒரு வேர்டே நான் ஒன்றும் பார்க்கலங்க. மணிமேகலை மட்டும் ஒரு ஒரு சின்ன பேர் இருக்கும், அரைந்தனன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 18 அதில் வந்து வினையாளனின் பெயர் கொடுத்துருப்பாங்க. அதை எக்ஸாம்பிளாக அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் எந்த இதுலேயும் இல்லை. அகலாது போகாது அப்படின்றது. ஸோ அகலாதுன்னா என்னது? அகலாதுன்னா விலகாதுன்னு தான் அர்த்தம். போகாதுன்னாலும் விலகாதுன்னு அர்த்தம். அப்போ அது வந்து எதிர் சொல் கிடையாது. இது வந்து காமனாக கேட்டிருக்காங்க. இது எந்த புக்லையும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், அஞ்சில் ஓதி. அம்சில ஓதி. இது வந்து அம்சில் ஓதின்னு சில பேர் சொன்னாங்க. தப்பு. ஆக்சுவலாக அம்சில ஓதி தான். இது எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் 12th ஓல்டு புக்கில் 33 பேஜ் நம்பர். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதையும் கூட பார்த்துருவோம். நம்ம எந்த டாபிக்னா ஐங்குறுநூறு டாப்பிக்குள்ளே இருக்கும். ஐங்குறுநூறு டாப்பிக்கில் அந்த தலைப்பின் கீழே வந்து அம்சில ஓதி. அஞ்சில் ஓதினா அம்சில ஓதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக். அடுத்து 168 ஊன் பொதி அவிழா அப்படின்னா என்னென்னா, இதை பொறுத்ததுல ஊன் பொதி அவிழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. அங்கே போய் பார்த்துக்கோங்க. அது வந்து பாடல் வரியில் கொடுத்துருப்பாங்க. ஊன் பொதி அவிழான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஊன் பொதி அவிழான்னு வரும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 170 வந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் வந்து இருக்கும். இயல் அப்படின்னா ஈன்றது வந்து உயிர் எழுத்து, இல்லுன்றது மெய் எழுத்து. ஸோ உயிர் முதல் மெய் ஈறு. அதனால் ஆப்ஷன் 2 தான் ஃபஸ்ட் இதுக்கான ஆன்சரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 8 இருக்கும். தேவநேய பாவனார் தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருப்பாங்க, நேரடியாகவே கொடுத்துருப்பாங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னா ஆனந்த விகடன். இது வந்து 6th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 9 வந்து கொடுத்துருப்பாங்க. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பருதிமாற் கலைஞர். இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 21 இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பருதிமாற் கலைஞரை பற்றி சான்றோர் சித்திரமில் 12th சான்றோர் சித்திரமில் யூனிட் 3 வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே இந்த வார்த்தை வரும். ஆனால் எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்காது. 10th ஓல்டு புக்கில் இருக்கிறது பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த 2 இதுலேயுமே இதுதான் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருந்ததுனால நான் இந்த ஆப்ஷனை வச்சுருக்கேன். ஸோ 10th ஓல்டு புக்கில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th சான்றோர் சித்திரத்திலையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 216 இருக்கும். இதுவுமே ஒரு ஆசிரியர் குறிப்பிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். அடுத்து காந்திய கவிஞர், ஓமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் ஏறு. இதெல்லாம் வந்து நியூ புக்கில் 7th நியூ புக்கில் டேம் 1 பேஜ் நம்பர் 3 இருக்கும். அப்புறம் 27 இருக்கும். சரி, 7th புக்கில் வந்து 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6th நியூ புக்கில் 81, 8th நியூ புக்கில் 25 இதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் ஏ, பிசிராந்தையார். பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இது எங்கே இருக்குன்னா 7th நியூ புக்கு டேம் 2 பேஜ் நம்பர் 27 இருக்குது. இதே கொஸ்டின் வந்து 12th நியூ புக்லேயுமே இருக்குது. அதுவும் ஆசிரியர் குறிப்பில் தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா அண்ணா சொல்லியிருப்பார். எங்கன்னா 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 136 வந்து பாருங்க. புத்தகசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் பற்றி டாபிக் வந்து 8th ஓல்டு புக்கில் இருக்கும். அவர் அந்த தலைப்புக்குள்ளேயே ஃபுல்லும் கொடுத்துருவாங்க. தேவநேய பாவனார் பற்றி ஃபுல்லும் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. தேவநேய பாவனார் பற்றி ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க. அந்த எல்லா எக்ஸாம்லேயுமே 8th ஓல்டு புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 8th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. அங்கேருந்து தான் கேட்குறாங்க எல்லா கொஸ்டினும். போன வாட்டி குரூப் 4 கூட, இந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 4 கூட 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. இப்படி இந்த டைலாக் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராபி சேதுபிள்ளை சொல்லியிருப்பார். இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 199 இருக்கும். இது வந்து ஒரு மொழித்திறம் பயிற்சியில் ஒரு சும்மா நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் இது படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதையும் கிளியராக பார்த்துங்க. அதை டிஎன்பிசிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிலே வந்து விவேகானந்தா டாபிக் பற்றி கொடுத்துருந்தாங்க.
அப்புறம் திருவிக்காவை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மொழித்திறன் பயிற்சியில் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ராபி சேதுப்பிள்ளை பற்றி கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். வகுப்பறை திறன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, 10th ஓல்டு புக்கில் வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து படித்தல் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளையின் செந்தமிழ் நடையை வந்து படித்தறிகன்னு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து இடையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கிளியராக படித்து வச்சுக்கோங்க. 179 இது வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் மொத்த அடிகள் வந்து 26,350. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்குது. ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. ஏன்னா விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எந்த மொழிகளிலும் உள்ளன அப்படின்றது வராது, இல்லை அப்படின்றது தான் வரும். வேறு எந்த மொழிகளிலும் இல்லைன்றது தான் வரும் ஆன்சரு. ஸோ வந்து ஆப்ஷன் சி ஏ வந்து கரெக்டான ஆன்சர். மேடை பேச்சுக்கு எத்தனை நடையை கொண்டதாக கூறப்படுகிறது? ஸோ இது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகை. 11th அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 122 இருக்குது. இதுவுமே என்னென்னா ஒரு குழப்பமான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா மேடை பேச்சு வந்து எத்தனை நடைகள் கொண்டுள்ளதான்னு சொல்கிறது வந்து ஓல்டு புக்கில் 10th இருக்க ஓல்டு புக்கில் வந்து பேச்சுக்கலைன்ற டாப்பிக்கில் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மூவகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது டேரெக்டாக கேட்டிருக்க கொஸ்டின் எங்கே இருந்துன்னா டேரெக்டாகவே நமக்கு 11th நியூ அட்வான்ஸ் தமிழில் பேஜ் நம்பர் 22 இருக்குது. அதில் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஐவகை தான். மேபி இந்த ஆன்சர் கீழே வந்து ஏ அண்ட் பியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணிக்கலாம். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைமுறை சார்ந்தவர்கள்னா முதல் தலைமுறை சார்ந்தவர்கள். 11th அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 32 கொடுத்துருக்காங்க. இதுவும் டேரெக்டாகவே இருக்கும். அதில் அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது எது? மயிலாட்டம். இது எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 129 இருக்குது. அதுலேருந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது? இது வந்து எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 46 இருக்குது. திருவிக்கா அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்திருக்கும். அவர் எழுதின புக்கில் என்னென்னா சைவத்திறவு, நாயன்மார் வரலாறு, தமிழ் சோலை அப்படின்றதுக்கும் எழுதலை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூல் யார் வந்து ஏற்றிருந்தா லிலியன் வாட்சன். ஸோ இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. சிலபஸ்க்கு வந்து நம்ம டேரெக்டாக இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆங்கில கவிஞர்கள் பற்றியோ ஆங்கில நூலாசிரியர் பற்றியோ நமக்கு எந்த ஒரு சிலபஸ்லேயுமே கவர் ஆகலை. ஆனால் அது கேட்குறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் சிலபஸில் இல்லாத ஒரு கொஸ்டினும் வரதான் செய்கிறது. ஸோ 6th to 12th வர நியூ புக்கில் சிலபஸ் மட்டும் பேஸ் பண்ணி படிக்காதீங்க. ஃபுல்லாகவே படிச்சிருங்க. இன்ச்சாக படிச்சிருங்க. அடுத்து வந்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலப்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி அப்படின்ற புதினம் வந்து இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 39 இருக்குது. இதுவும் ஆசிரியர் குறிப்பில் இருக்கும். தமிழ் நாடகங்களையும் பெர்னாட்ஸ் அப்படின்னா அண்ணாவை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்கி. இது ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 30 இருக்குது. 9th ஓல்டு புக்கில் இருக்குது. புறப்பொருள் திணையின் பெயரினை தாங்கிய நீதி நூல் எது? முதுமொழி காஞ்சி. காஞ்சின்றது வந்து புறத்திணைகளில் ஒன்று. ஸோ அதனால் வந்து முதுமொழி காஞ்சி வந்து ஆன்சரு. 7th ஓல்டு புக்கில் டேம் 1 பேஜ் நம்பர் 29 முதுமொழி காஞ்சி அப்படின்ற தலைப்பில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. வெண்குடை அப்படின்னா பண்பு தொகை. இது எங்கே இருக்குன்னா முத்தொள்ளாயிரம் டாப்பிக்கில் இருக்கும். 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 190 இருக்கும். முத்தொள்ளாயிரத்துலேருந்து கேட்குறாங்க. முத்தொள்ளாயிரம்லேருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்குறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கலாம். முத்தொள்ளாயிரத்துலேருந்து அதிகப்படியான கேள்விகள் முத்தொள்ளாயிரம், தேவநேய பாவனார், திருவிக்கா இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும். இந்த மாதிரி தலைப்புகளை வந்து ரெகுலராகவே அதிகமாக கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். 7th ஓல்டு புக்கு டேம் 2 பேஜ் நம்பர் 3 இருக்குது. அடுத்து சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? இது வந்து குகன். இதுக்கு ஆன்சர் வந்து குகன். 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 58 வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டபுளாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன் அப்படின்றவரை ராமனை குறிக்கும். ஸோ 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 55 இருக்கும். ராமனை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க வந்து கொஸ்டின் எடுக்கிறப்ப கம்பராமாயணை பற்றி டாபிக் எடுக்கிறப்ப ராமன் எடுத்திருப்பாங்க. கூடவே இந்த வேறங்கிட்ட கம்பராமாயணம் இருக்கான்னு செக் பண்ணுறப்ப குகன் வந்து இருக்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே
ஒரே டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கனால சப்போஸ் உங்களுக்கு அடுத்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் முதல் கொஸ்டினுக்கும் அந்த இது சம்மந்தமாக தான் கேட்டிருப்பாங்க, அந்த டாபிக் சம்மந்தமாக தான் கேட்டிருப்பாங்க, நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா யாழின் வகைகள் யாவை. இது வந்து 4 யாழின் வகைகள் 4ன்றது தான் இவங்க கொஸ்டின் எடுக்கிறப்ப இதை தான் எடுத்திருப்பாங்கன்றது என்னோட கெஸ். ஏன் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம 7ன்னு சொல்லலாம் 4ன்னு சொல்லலாம். ஏன்னா 7ன்றது வந்து அட்வான்ஸ் தமிழில் இருக்குன்னு 12th அட்வான்ஸ் தமிழில் 7 கொடுத்துருக்காங்க. யாழின் வகைகள் வந்து 4ன்னு சொல்லி 12th நியூ புக்லேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 140 இருக்குது. ஆக்சுவலாக யாழின் வகைகள் வந்து இத்தனைன்னு கணிக்க முடியாது. ஒரு நார்மலாக யாழின் வகைகள் எத்தனை கேட்டிங்கன்னா வகைகள்லாம் கிடையாது. யாழுக்கெலாம் வகைகள் கிடையாது. நீங்கள் பழைய லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய யாழ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தவரை 10 யாழ் 12 யாழ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ யாழுக்கு பொறுத்தளவுக்கு வகைகள் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கொடுத்த புக் சோர்ஸ்லேருந்து என்ன அப்படின்றதான் இவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினுமே நான் எதனால இது 4 இருக்கும், 4 இவங்க ஏன் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அடுத்த கொஸ்டின் வந்து குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது என்னது அப்படின்னு கேட்டாங்க. சிலப்பதிகாரம். இதுவுமே 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 140 இருக்குது. இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இவங்க வந்து டேரெக்டாக யாழின் வகைகள் இங்கே கொடுத்துட்டாங்க. யாழின் வகைகள் தான் சொல்லியிருக்காங்க. 4 வகைகள் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக இங்கே பார்த்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க. எடுத்ததுமே கீழே பார்த்துருப்பாங்க குடிமக்கள் காப்பியம் ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கொஸ்டினையும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 கொஸ்டின் கண்டினியூஸாக ஒரே டாப்பிக்லேருந்து ஒரே இடத்துலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான விடை இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் யாழின் வகைகள் வந்து 4 இருக்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மேபி கீ வந்தால் கூட 2மே ஆப்ஷன் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குமே தவிர 4 வந்து தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து என்னென்னா 10th நியூ புக்கில் அணி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பேஜ் நம்பர் 221 கொடுத்துருப்பாங்க. தற்குறிப்பு ஏற்று அணி. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் என்ன. இது வந்து என்னென்னா முதுமொழி மாலை. இது வந்து 80 வெண்பாக்களால் ஆனதுன்னு சொல்லியிருப்பாங்க. முதுமொழி மாலை 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 179 இருக்குது. இது 10th ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஏன்னா 10th ஓல்டு புக்லையும் 12thலையுமே சீராபுராணம் டாபிக் இருக்குது. 2லையுமே முதுமொழி மாலை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதிகப்படியான வாய்ப்பு எதில் இருக்குன்னா 12th கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா உமறு புலவர் எழுதிய நூலுன்னே நம்மகிட்ட கேட்டிருக்கலாம். உமறு புலவர் எழுதிய வேறு நூல் எதுக்கு கேட்டாங்கன்னு தெரில. அதை வந்து 12th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உமறு புலவர் எழுதிய வேறு நூலும் கொடுத்து முதுமொழி மாலையும் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சீராபுராணம் வந்து அவர் எழுதிய நூலுன்றதுனால அடிஷ்னலாக இன்னொரு நூல் சொல்கிறப்ப வேறு நூல்கள் தான் மென்ஷன் பண்ணணும். இவங்க அதவே எடுக்கிறதுனால அப்படியே வேறு நூல்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஆப்ஷனில் இருக்கிறதே அவர் எழுதின புக்கு இந்த ஒன்று தான். அதனால வந்து அவங்க வேறு நூல்கள் அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார். 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 82 குலசேகர ஆழ்வார் தான் பாடியிருப்பார். இது நமக்கு நியூ புக்கில் இருக்குது. இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன. சிலேடை அணி. இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 10 பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும். மனோன்மணியத்தின் வரும் கிளைக்கதை எது. சிவகாமியின் சரிதம். சிவகாமியின் சபதம் சில பேர் போட்டிருக்காங்க, அது தப்பு. சிவகாமியின் சரிதம் தான். இதுக்கு அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி மனோன்மணியம் எழுதினது வந்து எந்த ஆண்டு அப்படிங்கிற 1891 11th நியூ புக்கு பேஜ் நம்பர் 213 கொடுத்துருக்காங்க. 2மே ஒரே இடத்துல தான் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த போன வாட்டி குரூப் 4 கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த கொஸ்டினே ஆக்சுவலாக கேட்டிருப்பாங்க. போன குரூப் 4 சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஏன் அப்படின்னா சிவகாமியின் சபதம் அவங்க அங்கே கொடுத்துட்டு அது ஆப்ஷனில் வந்து இது தவறான விடைன்னு கொடுக்கறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க இதை கரெக்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் சிவகாமியின் சரிதம் சிவகாமியின் சபதம் 2 வேறு கொடுத்துருக்காங்க. சரி, எப்பயுமே இப்படி தான் கேட்குறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. நீங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர். இதுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா குதம்பை சித்தர் வந்து பாடியிருப்பார். 11th அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 17 இருக்கும். இதுவுமே நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சித்தர் டாப்பிக்லேருந்து 11th அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேட்டிருப்பாங்க. 2மே ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஒரே பக்கத்தில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 200 கொஸ்டினில் நமக்கு தெரியாத சில கொஸ்டின் என்னென்னா அந்த 9 அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியலை. அப்புறம் அகலாது போகாது அப்படின்றது காமன் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. இந்த 2 கொஸ்டின் தான் கிளியராக எங்கே இருக்குன்னே ஐடியாவே இல்லாத கொஸ்டின் இந்த 2 தான். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.
டைம் டேபிள் உங்களுக்கு எது வேணுமா, அடுத்து குரூப் 4க்கு வந்து டைம் டேபிள் எது வேணும்னா சொல்லுங்கள். நான் இப்போ பண்ணி உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் எல்லாமே எங்கே இருக்குன்னா டெலகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அனலைஸ் பண்ணி வீடியோ வந்து நான் அடுத்து இன்னும் 2 நாளுக்குள்ளே எந்தெந்த டாபிக்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அடுத்த குரூப் 4 கிளியர் பண்ணலாம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.